ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெட்னஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். அது கூடவே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சுதந்திரம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி அப்படிங்கும்போது தாங்க எந்திரிக்க முடிஞ்சது. நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆர்த்தி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்னையில் இருக்கிறதாகவும் ஒரு 6 வருஷமாக அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் அவங்க அப்பா பெட் ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெட்டை விட்டு எழுந்து இருக்க முடியாத மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு மனக்கவலையில் இருக்கேன் சிஸ்டர், எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இன்றைக்கி என்னால் இன்றைக்கி ஒரு சில இயற்கை காரணங்கள்னால தீபமெல்லாம் ஏற்ற முடியாட்டியும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தம்பியை தான் தீபமெல்லாம் ஏற்ற சொல்லியிருந்தேங்க. மனமார ஆர்த்தி சிஸ்டர், உங்களோட மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி எதையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு இதயத்தை அந்த பிரபஞ்சமும் அந்த இறைவனும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிறேன் ஆர்த்தி சிஸ்டர். கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் மீண்டு உங்களோட வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். உங்களோட அம்மா அப்பா அவங்களுமே அவங்களோட இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருந்தாலும் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்களும் அவங்களோட அவங்களோட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி கிடைக்கணும் உங்களால் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் தாங்க இன்றைக்கி இருந்தது. அவங்க சொல்லும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளோட அம்மா அப்பாவுக்கு ஒன்று அப்படின்னா யாருனாலையுமே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்க தான் செய்யுது. பிரச்சனைகளோடையும் கவலைகளோடையும் இருக்க தான் செய்கிறோம். இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு வாழணும் அப்படிங்கிறத விட அதையெல்லாம் தாங்கி கூடிய ஒரு மன வலிமையை தான் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களால முடிஞ்ச ஹாப்பினஸை உருவாக்கி அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனமாற இன்றைக்கி நான் வேண்டிக்கிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோலமெல்லாம் வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே கோலமெல்லாம் போட்டுக்கிறேங்க. கோலம் போட குமியும் போது பார்த்திங்கன்னா இடுப்பு பயங்கரமான வலிங்க. இவ்வளோ நாள் அந்த வலியெல்லாம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அப்படி ஒரு வழியாக இருந்தது. இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் நான் இப்படி இருக்கிற ஆள் இல்லை. இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு சுறுசுறுப்போடு எப்போவுமே நாம இருக்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி கூட விஜயக்கா அவங்களுக்கும் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தீபம்லாம் எதுவும் ஏற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சுறுசுறுப்பெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நானும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி என்னை கொஞ்சம் மாற்றிக்கிறது கொண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த அதிகாலை நேரத்துக்கும் இந்த பிரம்மஜத்துக்கும் நிஜமாலுமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் நான் இருக்கிற ஆள் இல்லை. அதுக்கப்புறம் மேடம் எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு நம்ம செம்பருத்தி பூவில் அவ்வளோ ஒரு பூ பூத்திருந்தது. பூ இன்றைக்கி நான் பறிக்கலை அப்படிங்கிறதுனால அவ்வளோ பூ பூத்திருந்ததுங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட பக்கத்து வீட்டு கிட்டவும் இன்னொரு பூனையும் விளையாண்டுட்டு இருந்தது. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். மேடம் அம்மா நானும் வர்றேன்ட்டு வந்தாங்க. எவ்வளோ அழகாக குதித்து விளையாடிட்டு இருக்குது பாருங்களேன். இந்த குட்டி பூனைகள் அப்படி குட்டி பூனை கூட நானுமே கூட விளையாடுவேன். ஒரு குச்சி வச்சு காட்டணும் அப்படின்னா நல்லா விளையாடும். அந்த மாதிரி எனக்கு ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. எப்படி குதித்து எவ்வளோ ஒரு அழகாக விளையாடுது பாருங்கள். உங்களுக்குமே இந்த பூனைகள்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நான் அந்த சுபி தத்துவங்கிற அந்த ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அதில் படித்தது தான். அந்த புக்கு படிக்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கடைசியில் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரி இருக்கிறாரு. அவர் செல்வ செழிப்போடு அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பறவை கிடைக்கிது, பாட்டு பாடுற பறவை. அதை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அவரோட விருந்தினர்களுக்கு எல்லாத்துக்குமே காட்டி சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சத்து மாவில் தாங்க ஒரு கஞ்சி மாதிரி பால் கலந்து குடிக்க போகிறோம். இன்றைக்கி என்னமோ புதுசாக செய்யணும்னு நல்லா தோணுச்சு. அதுதான் அது எப்பாவது ஒரு வாட்டி குடிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடிக்கலான்னு தோணுச்சு. அதுதான் குடிச்சிட்ருந்தோம். பாப்பாவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி குடிச்சிட்ருந்தாங்க. அப்புறம் தம்பி தான் இன்றைக்கி கொஞ்சம் தீபம் ஏற்றி சொல்லி ஏற்றிருந்தாருங்க. அந்த தீப ஒளியிலேயே நானுமே பார்த்துட்டு மேடமும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க.
நான் சாமி கும்பிட்ற மாதிரியே அவளும் கும்பிட்டுருந்தா. இதை சொல்லும்போது எனக்கு பிரியா சிஸ்டர் தாங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்களுமே நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு என் பொண்ணும் இந்த மாதிரி நீங்கள் காலையில் செய்கிறத என் பொண்ணு சாயந்தரமாக செய்கிறா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சொல்லியிருந்தீங்க. பிரியா சிஸ்டர் உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. என் பொண்ணு நான் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வீடியோலேயே நீங்களும் பார்ப்பீங்க. அந்த புக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, வியாபாரி வந்து அந்த மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அது கூண்டும் தங்க கூண்டு ஊஞ்சலாடுறக்கும் தங்கத்திலேயே செஞ்சு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்ன சாப்பிடுமோ அது எல்லாமே கொடுத்து அப்படி ஒரு இதாக வச்சுருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது குழந்தைகள் மனைவிக்கிட்டையெல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்கும்போது எல்லாத்துக்கிட்டே கேட்டுட்டு கடைசியாக அந்த பறவைக்கிட்ட கேட்கும்போது அந்த பறவை நான் சொல்கிறத செய்வீங்களான்னு கேட்குது. செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, பூ பறிச்சுட்டு போய் சாமிக்கு வைக்கணும்னு மேடம் அடம் பிடிச்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரியே கொண்டு போய் வச்சு நான் எப்படி சாமி கும்பிட்னோ அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு பிரியா சிஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அதுதான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த பறவை சொல்லுது, என்னோடய இனத்தை சேர்ந்த பறவை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் அந்த பறவைக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுதுங்க. அதே மாதிரியே அவரும் போகிறாரு. அவரோட வேலைகளையும் முடிச்சுட்டு குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த பறவை சொன்ன ஒரு பறவையை மட்டும் அவரால் பார்க்க முடியலையேன்னு வருத்தத்தோடு வரும்போது ஒரு பறவை கண்ணுக்கு படுதுங்க. அதுக்கிட்ட போய் இந்த மாதிரியே ஒரு பறவை எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதையெல்லாம் சொல்கிறாருங்க. அதை சொல்லும்போது அந்த பறவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்லெல்லாம் நடுங்குது. அதோட உடம்புமே நடுங்க ஆரம்பிக்குதுங்க. இதை பார்க்கும்போது அவருக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இறந்தும் போயிடுது. அதை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஒரு ஷாக்காயிருது. இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்த அந்த சந்தோஷமெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. அவர் கூட வந்த பயணிகள்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் அவரால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணவே முடியலைங்க. வீட்டுக்கு வந்து அந்த பறவைக்கிட்ட எப்படி சொல்கிறதுங்கிற மாதிரியே அவரோட யோசனைகள்லாம் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், என்ன மாதிரியே ஜமனங்கள் போட்டு மேடம் யோகா பண்ணுற மாதிரி சாமி கும்பிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பீட்ரூட் சட்னி தாங்க ஒரு அரைக்கலான்னு சொல்லி இது அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேங்க. இது ஒன்றும் இல்லை, வெங்காயம், அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, சீரகம், புளி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி போட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அந்த பீட்ரூட் சட்னி. அது கூட ரசம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். சரி, கதைக்கு வந்துடுவோம். அவர் மனைவிகள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த பறவைக்கிட்ட எப்படியோ தன்னோட மனசை கட்டுப்படுத்திட்டு ஒரு திடப்படுத்திட்டு வர்றாருங்க. சொல்லும்போது கேட்கும்போது இந்த கிளிக்கும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே அதுவும் இறந்து போயிடுது. அதை பார்த்து அவருக்கு ரொம்பவுமே ஷாக்காயிருது. கதறி கதறி அழுகிறாருங்க. அவர் அழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த பறவைக்கு உயிர் வந்த மாதிரி எழுந்திரிச்சு பறந்து போய் ஒரு திட்டில் உட்காருதுங்க. உட்கார்ந்தோன்னையும் இவருக்கு இருந்த வருத்தமெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பிடிச்சி திட்டுறாருங்க, என்னை இப்படி ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ நான் வசதிகளோடு வச்சுருந்தேன், நீ இப்படி ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பறவை சொல்லுது, என்னோடய இனத்தை சேர்ந்த அந்த கிளி தான் எனக்கு வந்து ஒரு உண்மையை எனக்கு உணர்த்துச்சு. அதை நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன தான் ஒரு பறவைக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையோ அதுக்கு உணவுகளோ எது கிடைச்சாலுமே சுதந்திரம் அப்படிங்கிறது தான். எல்லா பறவையுமே சுதந்திரமாக சிறகடிச்சு பறக்க மட்டும்தான் விரும்புது அப்படிங்கிறது தான் அந்த பறவை எனக்கு உணர்த்துச்சு. அதைத்தான் நானுமே விரும்புகிறேன். அந்த சுதந்திரத்தை தாண்டி நாமளாக தேடி இறை தேடி உணவு உண்கிறதும் சரி, அந்த பறந்து வானத்தில் பறக்கிறதும் சரி, அதுதான் ஒரு பறவைக்கு உண்டான ஒரு சுதந்திரம். அதில் தான் அந்த பறவைக்கு மகிழ்ச்சியும் இருக்குது. எனக்குமே அதில் தான் இருக்குது. இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே என்னோடய காலையெல்லாம் அப்படியே இது பண்ணி இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கிளி பறந்து போயிடுதுங்க. இதுதாங்க நான் படித்த அந்த கதை. அது படிக்கும்போது அந்த பறவை வந்து இறந்துடுது. அப்படிங்கும்போது இறந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் காலையில் எடுத்த வீடியோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும்னு போயிட்டுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாக்டர் இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பசியாக இருந்தது அப்படிங்கிறனால டீ சாப்பிட்லான்னு போனோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ரைஸ் சாப்பிட்லான்னு கடைசியில் ரைஸ் சாப்பிட்டு வந்தோங்க. அதைத்தான் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு புரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன தான் நம்மளுக்கு ஒரு பணமோ பொருளோ இல்லை ஒரு வீடோ நகையோ எது இருந்தாலுமே ஒரு பொண்ணுக்கு இல்லை ஒரு ஆணுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது தான், சுதந்திரமான அந்த வாழ்க்கை தாங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பொருள்கள் எல்லாம் சுதந்திரத்தை தராது அப்படின்னு தாங்க நானும் நினைக்கிறேன். நேற்று தேன்மொழி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அண்ணாவெல்லாம் எப்படி இருக்காங்க, பாப்பா தம்பியெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க சிஸ்டர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நம்மளோட ஃபேமிலி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிடலாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பதி சிஸ்டர், ஹாய் வாசி சிஸ்டர், ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜி அக்கா, ஹாய் அபி சிஸ்டர், ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர். இன்னும் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரணும் அப்படின்னு மனமார இறைவனை வேண்டிக்கிறேங்க. Thank you.